அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக கூறி திமுகவினர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அலுவலகமும் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்பொழுது அவர்கள் அந்த வாயிலில் அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு தொகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, என்ன நடக்கிறது? விரிவான விவரங்கள். புதுச்சேரியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் கடுமையாக குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி, அதே போல மரப்பாலம் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் சுகாதாரமற்ற தண்ணீரானது, அதுவும் மட்டும் இல்லாமல் கழிவுநீர் கலந்த தண்ணீரானது விநியோகிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் உள்ளிட்ட உபாதைகள் அவர்கள் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து மருத்துவரிடம் நம்ம கேட்டிருக்கிற போது இது சுகாதாரமற்ற குடிநீர் காரணமாகத்தான் இவர்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியரும் ஏற்பட்டிருக்கிறதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில நேற்று முன்தினம் 3 நபர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 நபரும் இந்த சுகாதார குடிநீர் காரணமாக தான் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் இது குறித்து சுகாதாரத்துறை உடனடியாக அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வு வந்த பிறகுதான் முழு விவரம் தெரியும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சார்ந்த பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் தற்போது முற்றுகையிட்டு கடையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக உயிரிழந்த நபர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அதே போல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி முழுவதுமே சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது தண்ணீரால். அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் முழுமையாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சிவா தலைமையிலும், அதே போல உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு திமுக நிர்வாகிகள் தலைமையிலும் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. உரிய இழப்பீடும் உரிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் தங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஏன் இந்த பொதுமக்களை காப்பாற்றாத இந்த அரசு எதற்கு என்றும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.